பல்லடமல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நெகிழ்ந்து போயிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் ஐயா ஒரு பெரிய சக்தி, தவிர்க்க முடியாத சக்தின்னு சொன்னோம். இப்போ இந்த பொதுக்குழுவுக்கு பிறகு ஐயா கண்கலங்கி காட்சி பார்த்தவங்க, ஐயோ ஐயா கண்கலங்கிறாரே, ஏன் அன்புமணி இப்படி துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் பேசியது இன்னைக்கு ஐயாவுக்கு மிகப்பெரிய வலிமையை கூடியிருக்குது. அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சரி, அல்லது கடந்த தேர்தலானாலும் சரி, ஐயா சொன்னாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீ நல்ல மக்களும் சரி, உங்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, தெரிவித்துக் கொள்வது, ஐயா சொன்னாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருப்பவர்கள் ஆனாலும் சரி, அவங்க எல்லாமே ஐயா சொன்னா ஓட்டு போடுவாங்க. ஐயா மீது அன்பு வைத்திருப்பவர்கள், ஐயா மீது பாசம் வைத்திருப்பவர்கள், ஐயா மீது அனுதாபம் வைத்திருப்பவர்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டு கூட ஐயா தான் ஒரு நல்ல தலைவர் சொல்லக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் ஐயா சொன்னாதான் ஓட்டு போடுவாங்க. அதனால அந்த ஆதரவு ஐயாவுக்கு பெருகி இருக்குது. இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஐயா கூட்டணி பேசுகிற அதிகாரம் கொடுத்தாச்சு. ஐயா கூட்டணி பேசுவார். நல்ல கட்சிகளோடு, வெற்றி பெறக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி பேசி வெற்றி கூட்டணியை உருவாக்குவார். ஐயா அமைக்கிற கூட்டணி, ஐயா கூட்டணி சேருகிற கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஐயா சேர்ற கூட்டணி வெற்றி கூட்டணி, அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும். இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கும். நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு 2-3 அணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அவங்க கட்சிகளுக்கு வாக்கு வங்கி இருக்குது, அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு வங்கி இருக்குது. ஆனாலும் கூட ஐயா சேர்ந்தாருன்னா அந்த கூட்டணிக்கு பலம் சேரும். எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் சரி, ஐயா சேர்ற கூட்டணி வாக்கு அதிகமாக கிடைக்கும், பலமான கூட்டணியாக உருவாகும், அது ஆட்சி அமைக்குங்கிறதா யதார்த்த நிலை. இது ஐயா சொல்ற மாதிரி போக போக தெரியுங்கிற மாதிரி இந்த தேர்தலில் ஐயா அமைக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணி, ஐயா சேர்ற கூட்டணி தான், அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும். இப்போ நீங்க சில கேள்விகளை கேட்கலாம், அதுக்காக தானே வந்திருக்கீங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் கேட்கணும். என் தலைமையில கூட்டணி அமையணும்னு நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா என் கட்சியை விட வலுவான கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால் நான் போய் அந்த வேலையை இப்போ நான் செய்ய முடியாது. அதனால் என்கிட்ட வலு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் வலுவோடு இருக்கிறேன், பலமாக இருக்கிறேன். ஆனாலும் கூட்டணி என்பது எல்லாம் சேர்ந்து, நல்ல கட்சிகளெல்லாம் சேர்ந்து அமைப்பது தான் ஒரு கூட்டணின்றது. அது ஊடகங்கள் மூலமாகத்தான் நான் தெரிஞ்சுக்கினேன். ஆனால் அது பற்றிய முழு விவரம் எனக்கு தெரியல. ஆனால் அவர் யாரோடு போய் கூட்டணி பேசினாலும் அது செல்லாது, செல்லத்தக்கது கிடையாது. ஏனென்றால் அவரே அன்புமணியே ஒரு மோசடி பேர் வழி, அன்புமணியே ஒரு மோசடி பேர் வழி. அந்த மோசடி பேர் வழி கூட போய் கட்சிகள் கூட்டணி அமைப்பார்களா என்பது சந்தேகம். அது பொங்கலுக்குள்ள அறிவிப்போம், பொங்கலுக்குள்ள அறிவிப்போம். அதான் இப்ப நேரத்தான் இந்த செய்தி வந்திருக்கு. அதன் பிறகு இனிமே என்ன செய்யணுன்றது எங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம், நிர்வாக குழு அவங்கெல்லாம் கூடி அடுத்து நாம் என்ன செய்யணும், இப்படி நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் அதை சொல்லி செய்தியை தெரிவித்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் நம்ம முடிவெடுப்போம். தன்னிச்சையாக நான் முடிவெடுக்கிறது இல்லை எப்பவுமே.
ஏன்னா இப்போ அவங்களுடைய தரப்புல சின்னமும் சரி அதே போல கட்சி உங்களிடம் தான் இருக்குன்னு சொல்லி சட்ட ரீதியாக சொல்றாங்க பாமகவுடைய பால் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அதனால அதிமுக பாமக உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாரா எடப்பாடி என்ன சொல்றாரு? இல்லை, சட்ட ரீதியாகவும் அன்புமணிக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கு. மாம்பழம் சின்ன அங்கே தான் சட்ட ரீதியாக இருக்குதுன்னு வழக்கு. அதில் இவ்வளோ நேரம் எல்லாம் விரிவாக சொன்னால் கோர்ட்டு நடவடிக்கை அங்கே நடந்தது போனது. விதி 13 கட்சியினுடைய அந்த விதி அந்த 13 தெளிவாக சொல்லுது. எதை செய்தாலும் எதை பண்ணாலும் என்னுடைய நிறுவனருடைய அனுமதி பெறணுன்றது விதி 13 சொல்லுது. அது இருந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அவருக்கும் அந்த புரிதல் இருந்திருக்கும், கட்சி யாரிடம் இருக்கின்ற அந்த அடிப்படையில் தானே பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பாங்க. கூட்டணியே உறுதிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. சொல்றேன், அதுக்கு விளக்கு சொல்லிடுறாரு. சொல்லுங்க. சொல்லுங்க. அன்புமணியிடம்